ஹைப்பா, குட் மார்னிங். எங்கே கிளம்பிட்டோம் இன்னைக்கு? காலையில் எத்தனை மணி கிளம்பியிருக்கோம் பாருங்கள், 12:30 மணிக்கு கிளம்பியிருக்கோம். எங்கே கிளம்பிட்டோன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து நேராக திருச்செந்தூர் போகிற ஐடியா. நான், என்னோடய ஹஸ்பண்ட், என் பொண்ணு 3 பேர் தான். எப்பவும் மாதிரி என் பையன் கூட வரல, ஏன்னா அவனுக்கு வேலைகளும் இருக்குது. எங்கள் நாய்க்குட்டி பூனைக்குட்டியும் அவன் பார்த்துக்கணும். அதனால எல்லோரும் குலதெய்வம் கோயிலுக்கு போயாச்சு. குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குன்னா திருவாரூர் கிட்ட தியானபுரம் பெரியநாயகி அம்மன், அங்கே தான் போகிறோம். அங்கே போயிட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக நம்ம வந்து திருச்செந்தூர் போகிறோம். இப்போ வந்து கோயில்கிட்ட போயாச்சு. கோயில் வந்து அங்கே கட்டிட வேலைலாம் நடக்கிறதுனால அம்மன் வந்து அங்கே வந்து வேறு இடத்துல இது பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ கோயில் கும்பாபிஷேகம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி கோயில் கட்டும்போது ஒரு இடத்துல வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கே ஒரு கொட்டா போட்டு வச்சுருந்தாங்க பெரிய நாயகி அம்மன். சரி, அதனால் நம்ம சாமி கும்பிட்டுட்டு இப்போ வெளியே பொங்கல் வச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இப்போ திருவையாறு தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு அழகான ஒரு கிராமம். வெயிலாக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அப்படி ஏசியில் போகிற வரைக்கும் ஒன்றும் தெரியல. அங்கே பொங்கல் வைக்க உட்காந்ததுக்கப்புறம் தான் அடுப்போட அனலுக்கும் வெயிலுக்கும் பயங்கரமாக இருந்தது. ஆனாலும் சாமிக்கு பொங்கல் சந்தோஷமாக வச்சுட்டு அங்கேருந்து உடனே கிளம்புற ஐடியா தான். அதனால் வந்து சரி இப்படி பார்த்துட்டு ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்து நான் அந்த டைமில் யாரும் எதுவுமே பேசலை, வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்கலாம் தான் இப்போ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அம்மன் வந்து நான் ஒரு காட்டன் சாரீ மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தேன், இந்த மஞ்சள் கலரில். சரி, அம்மனுக்கு அந்த சாரீ இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க அம்மன். எப்பவுமே அம்மன் பெரிய நாயகி அம்மன் வேறு மாதிரி இருப்பாங்க இல்லையா. அப்புறம் அங்கே வந்து கிளம்பியாச்சுப்பா. கிளம்பின கொஞ்ச நேரத்தில் செம்ம மழை. நான் ட்ராவல் டைமில் இவ்வளோ ஒரு பெரிய மழையை நான் சந்தித்ததே கிடையாது. அவ்வளோ பெரிய மழை. என்னடா திருச்செந்தூர் போகுமா, இடையில தங்கிடலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனாலும் முன்னாடியே நாங்கள் வந்து எங்கள் அப்பா வந்து ஊரில் தான் இருக்காங்க. அப்பா கிட்ட சொல்லி திருச்செந்தூரில் அங்கே ரெகுலராக தங்குற ஒரு மடம் மாதிரி இருக்குது, அங்கே வந்து ரூம் போட்டுருங்கன்னு சொல்லியாச்சு. அப்பா போட்டு வச்சாச்சு. அதனால் ஃபோன் பண்ணி நாங்கள் எப்படியும் வந்துடுவோம் லேட்டானாலும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் நாங்கள் வந்து எங்கே சாப்பிட்டோன்னா, அங்கே இப்போது தூத்துக்குடி போகிற வழி ஸ்பிக் நகர் அந்த ரோட்டில் வந்து இப்போ புதுசாக அந்த முத்து இதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் இந்த இடத்துக்கு போகும்போது நைட்டு வந்து 11:30 மணி ஆச்சு. அங்கே சாப்பிட்டு நேராக திருச்செந்தூருக்கு என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு ரூமில் நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சோம். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, ரெஸ்ட் எடுக்க முடியல. ஏன்னா செம்ம கூட்டமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலன்னு சொன்னதுனால திருச்செந்தூர் ரீச் பண்ண ரூமுக்கு போயிட்டு லக்கேஜ் எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு 2 மணிக்கு போய் நாங்கள் லைனில் உட்காந்துட்டோம். ஏன்னா சண்டே வந்து 4:30 மணிக்கு தரிசனம் ஆரம்பிக்கும்னு சொன்னதுனால நம்ம தூங்கிட்டு ஏஞ்சி கிளம்புனா வேலைக்கா அது டயர்டானாலும் பரவாயில்ல, அதனால் வந்து நம்ம சாமி தரிசனம் பண்ணிடலான்னு சொல்லி 2 மணிக்கு லைனில் உட்காந்து 5 மணிக்கு தரிசனம் பண்ணி 6 மணிக்கு ரூமுக்கு வந்துட்டு திரும்ப கிளம்பி எங்கள் ஊருக்கு போயாச்சு. இப்போ எங்கள் ஊருக்கு தான் தூத்துக்குடி வழியாக போய்கிட்டு இருக்கோம் திருச்செந்தூர்லேருந்து. எங்கள் ஊருக்கு எதுக்கு போகிறோன்னா, மே மாதம் திருவிழா வரும். அந்த திருவிழா நீங்கள் எல்லா வருஷமும் பார்த்துருப்பீங்க. எல்லா வருஷமும் நான் போய்கிட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு எங்கள் ஊர் திருவிழா அப்படின்னு போட போகிறேன், வரும். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவுமே கொஞ்சம் லென்த்தாக இருக்கா மாதிரி தான் இருக்குது. இப்போ ஊருக்கு போயிடலாமா? எங்கள் ஊர் வந்து எங்கன்னா தூத்துக்குடி போகணுமா, ஏரல் போகணுமா, ஏரல்லேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா 2ஆம் பண்ணை விலை அப்படின்ற கிராமம் தான் எங்களோட கிராமம். நான் ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்கு தெரியும், என்ன திரும்ப சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்காக நான் இந்த இதை சொல்கிறேன். இப்போ வந்து போர்டு வந்துருச்சு 2ஆம் பண்ணை விலைன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இறக்கத்தில் தான் எங்கள் ஊரில் வந்து மிஞ்சி போனால் 40 வீடு தாங்க இருக்கும். கடைகள் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு சின்ன கிராமம், ஆலமரம், மயக்காடு, தாமிரபரணி ரிவர், இந்த மாதிரி தான் எங்கள் ஊர் இருக்குது. வெயிலில் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் திருவிழா சந்தோஷத்தில் அந்த வெயில் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இதுவாகவே தெரியாது. வேர்த்து ஊற்றுனாலும் ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா புடவையை கட்டிட்டு கோயிலுக்கு போகிறதும் வரதும் அன்னதானம் சாப்பிட்றதுமே ரொம்ப பிஸியாக இருப்போம். இது போகிற வழியில் இருக்கிற ஒரு கோயில். நீங்கள் அந்த பக்கம் இருந்தீங்கன்னா, அந்த சுற்று வட்டாரத்தில் கோயிலுக்கெலாம் போயிருக்கீங்களா, திருவிழாக்கெலாம்? அங்கெல்லாம் யாராவது இருந்தீங்கன்னா இதில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட்டில் ஹார்ட்டாவது போட்டு விடுங்க. இவ்வளோ தூரம் இப்படியே உள்ளுக்கு நம்ம போனோம்னா நம்ம கிராமம் வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரிவர் வரும். இதுக்கு முன்னாடி ஏரல் அருணாச்சல சுவாமிகள் வரும். நாங்கள் குளிக்கிறதெல்லாம் எப்போவுமே அது பெரிய தாமிரபரணி ரிவர், அங்கே தான் குளிப்போம். இங்கே இப்போதைக்கு க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க, ஆனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இங்கே வந்து தண்ணி இருக்கும்போது குளித்தா நல்லாயிருக்கும். அங்கே வந்து திருவிழாக்காக அங்கே பேனரெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம வந்து இப்போ ஊருக்குள்ளே நுழையிறோம். ரொம்ப ஹாப்பியான நேரம் இதுதான். எத்தனை வருஷம் எப்போ போனாலும் கண்டிப்பாக போர் அடிக்கவே அடிக்காது. ஏதாவது ஒன்று சொல்லியாவது நாங்கள் திருவிழாவுக்கு போகணுன்னு அடம் பிடிச்சி வந்துடுவோம். நாங்கள்
அங்கே வந்து போன அன்றைக்கே லஞ்ச் அங்கே ரெடி பண்ணியிருந்தாங்க. கிராமத்து சாப்பாடு சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் சமைச்சாலும் இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக வரவே வராது. அப்புறம் இது வந்து மறுநாள் மார்னிங் வந்து ஏறல் அங்கே குளிக்க போகலான்னு நினச்சி கிளம்பியிருந்தோம். அதுக்கு முன்னாடி அம்மா வந்து இங்கே முனுசாமி கோயில் வந்து சின்னதாக ஃபேமிலி கோயில் கட்டியிருக்காங்க, அதை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த வழியாக நடந்து போய்கிட்டு இருக்கோம். இதுதான்ப்பா ஒரு சின்ன சிம்பிளான ஒரு கோயில் தான். அப்புறம் கொஞ்சம் பெருசாக வேணால் அப்புறம் கட்டலாம், இப்போதைக்கு கட்டாமல் இருக்கிறதுக்கு இப்படியாவது இருக்கட்டும்னு அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அண்ணன் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து ஒரு குட்டி பூடை மாதிரி வச்சு இந்த மாதிரி. இன்னும் வேலை முடியலை, இன்னும் வேலைகள் இருக்குது. இந்த கோயிலை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க இப்படியே பார்த்துக்குங்க. நாங்கள் வந்து காலையில் அங்கேயே மூஞ்சி கழுவி எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து பார்த்துட்டு அடுத்து வந்து ஏரலுக்கு போகிறோம். ஏரல் பாலத்துக்கு போயிட்டு அங்கே குளிச்சுட்டு அங்கேருந்து சில கோயிலுக்கெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு பிளானு. நான் வந்து இந்த எருக்கஞ்செடியில் இருக்க பூவெல்லாம் முட்டை விட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே ஒரு ஸ்பெஷல் ஆலமரம் இருக்குங்க எங்கள் ஊரில். எவ்வளோ பெரிய ஆலமரம் பாருங்களேன், நிறைய கிளக்கிளையாக வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பக்கத்தில் அந்த ரிவர் ஓடுற தண்ணியை பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். சின்ன வயசுலலாம் இந்த வேரை பிடிச்சி தான் தண்ணியில் குதித்து ரொம்ப சந்தோஷமாக ஆட்டம் போடுவோம். ஒவ்வொரு கிராமம்னாலே ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு அழகு பிடிக்கும். சிலருக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்பனா அங்கேயே போய் இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி. சென்னையில் ரொம்ப பிடிக்காதுங்க, ஆனால் நமக்கு சென்னையில் தான் அங்கே இது இருக்குது. சரி, இப்போது அண்ணன் ஒரு காரு வந்திருந்தா மாதிரி இப்போ வந்து நாங்கள் எல்லாருமே குளிக்கிறதுக்காக கிளம்பியாச்சு. ஆளுக்கு ஒரு கார் பின்னாடி எங்கே போகணுன்னு பிளான் பண்ணிக்குவோம். ஒருத்தர் முந்தி போவோம், பிந்தி போவோம், ஒருத்தரை மிஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி தான் ட்ராவல் இருக்குது. அண்ணன் ரொம்ப பிஸியாக இருந்த மாதிரி சரி மூஞ்ச வீடியோவில் காட்டுவோம். பெரிய அண்ணன் ஃபேமிலி வரலங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி வருஷமும் வரல, அதுக்கு முன்னாடி வருஷம் அண்ணன் ஃபேமிலி அண்ணன் பொண்ணு எல்லோரும் வந்திருந்தாங்க. இவங்க வந்து என்னோடய சின்ன அண்ணன், அப்பாவும் அண்ணன் பையனும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இங்கேருந்து கோயிலுக்கு போகலான்னு கிளம்பியாச்சு. அதாவது எங்கன்னா என்ன பிளானுன்னா இங்கேருந்து நேராக தாமிரபரணி அருணாச்சல சுவாமிகள் அங்கே போயிட்டு தாமிரபரணி ரிவரில் குளிச்சுட்டு அங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது, அங்கே ட்ரெஸ் மாற்றிட்டு சேர்மன் சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம வந்து பெருமாள் கோயில் 2-3 இருக்குங்க, அதுக்கெல்லாம் போகிறோம். வாங்க அதெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவோமா. இன்றைக்கி வந்து முக்கியமானது ஓட்டு என்றதுன்றதுனால எங்கள் அப்பா வந்து ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு என்ன ஓட்டு என்ன யார் ஜெயிச்சான்னு கொஞ்சம் அது வேறு பிஸியாக இருக்காங்க. இப்போ இதுதான் தாமிரபரணி அந்த ரிவரு, சேர்மன் கோயில் ரிவரு, இதில் தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த பாலம் வந்துட்டாலே இப்போ வந்து நம்ம இப்படி போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் என்டர் பண்ணும்போது இந்த பாலம் தாண்டும் போதே நம்ம ஊர் வரப்போகுதுன்னு ஒரு சந்தோஷம் வந்துடும். சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த மாதிரி தான். முன்னாடி தரப்பாலம் இருந்தது, இப்போ கொஞ்சம் பெரிய பாலமாக இருக்குது. இது வழியாக தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். சரி வாங்க போயிட்டு குளித்து என்ஜாய் பண்ணி கோயிலுக்கு போகிறதையும் எப்படின்னு பார்த்துருவோமா. இந்த பாலத்தில் நீங்கள் யாராவது போயிருக்கீங்கன்னாலும் இதில் சொல்லுங்கப்பா. இப்போ வந்து வண்டி அங்கே பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து எங்களுக்கு குளிக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். தாத்தா பாருங்கள் கையில் ஃபோனை வச்சுட்டு எலெக்ஷன் அப்டேட் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க, யார் என்ன ஏதுன்னு. இப்போ நாங்கள் குளிக்க வெயிலில் நடந்து கிளம்பியாச்சு. கூடையெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் அண்ணன் பசங்க என் பொண்ணு அண்ணி எல்லாரும் கிளம்பியாச்சு. அக்கா யார் தூவினார், மழை கொண்டு கவிதை தீட்டினார், இளம் பிறையினை இதழிடையினில் யார் சூட்டினார், சிரித்திடும் சிலையை காட்டினார். எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை, என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததார். வானோடு தீட்டி வைத்ததா, தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே, நிலாவை கூட்டி வந்ததா. கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ,
வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ எலோரா சிற்பங்களும் மீது காதலுறும் உயிரே இல்லாத கல் கூட காமமுறும் உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுவான் முயல் மயில் குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார் மழை கொண்டு கவிதை தீட்டினார் இளம் பிறையின இதழிடையினில் யார் சூட்டினார் சிரித்திடும் சிலையை காட்டினார் எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததார் முயல் மயில் குயில்கள் தானும் வெண்ணிலா வானோடு தீட்டி வைத்ததா தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே நிலாவை கூட்டி வந்ததா கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ எலோரா சிற்பங்களும் மீது காதலுறும் உயிரே இல்லாத கல் கூட காமமுறும் உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுவான் முயல் மயில் குயில்கள் தானும் வெண்ணிலா வானோடு தீட்டி வைத்ததா தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே நிலாவை கூட்டி வந்ததா உடையால் மூடி வைத்தும் இமைகள் சாத்தி வைத்தும் அழகால் என்னை கொள்கிறாய் அருவிக்கால்கள் கொண்டு ஓடு இடையென்றாகி கடலாய் நெஞ்சம் கொள்கிறாய் கடலில் மீனாக நானாக ஆடையிடு அலைகள் மீதேறி உன் மார்பில் நீண்ட விடு பேராழம் கண்டு கொள்ள 7 கோடி ஜென்மம் வேண்டுமே முயல் மயில் குயில்கள் தானும் வெண்ணிலா வானோடு தீட்டி வைத்ததா தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே நிலாவை கூட்டி வந்ததா இப்போ வந்து தாமிரபரணி அங்கே ரிவரில் குளிச்சுட்டு அங்கேருந்து சேர்மன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து பக்கத்தில் வந்து அந்த பெருமாள் கோயிலெலாம் இருந்தது அங்கெல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் வரும்போது அந்த முத்து ஹோட்டல்னு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். சரி அங்கேயே மத்தியானம் லஞ்சை சாப்பிட்டுட்டு திரும்ப மணப்பாடு போகலான்னு பிளானு. அதனால் அங்கே போயிட்டு எல்லோரும் லஞ்சு சாப்பிட்டுட்டு அங்கே அப்பா வந்தாங்க, அம்மாவும் அத்தையும் வரல, நாங்கள் மட்டும்தான் போகணும், வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சாயந்தரம் விளக்கு பூஜை இருந்தது. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா மணப்பாடுக்கு போகிறோம். மணப்பாடில் பசங்களாம் அங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிச்சுங்க. சரி இதுங்க ஃபோட்டோ எடுக்குங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரி அங்கே போய் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம், ஈவினிங் 5 o'clock மேலே தானே விளக்கு பூஜை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாலியாக கிளம்பிட்டோம். இப்போ வந்து மணப்பாடு கிட்ட வந்தாச்சு. நீங்க மணப்பாடு போயிருக்கீங்களா? சூப்பரா இருக்குங்க மணப்பாடு. மழை கொண்டு கவிதை தீட்டினார் இளம் பிறையின இதழிடையினில் யார் சூட்டினார்
சிரித்திடும் சிலையை காட்டினார். எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை. அவ்வளோதான்ப்பா. அடுத்து திருவிழா வீடியோ வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே டைம் இல்லை. பாய்.